தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். ஆமேன். நாம் ஆதாமிலிருந்து 10ஆம் தலைமுறையாக பிறந்தவன்தான் இந்த நோவா. ஆதாம் ஏவாள் நாட்களிலிருந்து சுமார் 1200 வருடங்கள் பின்பு வந்தவன்தான் இந்த நோவா. நோவாவின் நாட்களை இரு பிரிவாக நாம் பிரிக்கலாம். பாவிகளின் பகுதி 1 என்றும் பரிசுத்தவான்களின் பகுதி 2 என்றும் நாம் பிரிக்கலாம். நோவாவின் நாட்களில் அக்கிரமம் பாவம் பெருகிவிட்டது. ஆதியாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தின்படி அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று எழுதப்பட்டுள்ளது. சிறு வயதில் ஒரு படித்த கதை ஒன்று ஞாபகம் வருகிறது. நோவா என்ற பெயர் வர காரணம் என்னவென்றால், மிகப்பெரிய வாசல் வழியாக செல்லும்போது அங்கு சிற்றின்பங்கள், கேளிக்கைகள், மதுபான பிரியர்கள், இப்படி பல பெரிய கூட்டம் சென்று கொண்டிருந்ததாம். மற்றொரு குறுகிய பாதை வழியாக ஒரே ஒரு நபர் சென்று கொண்டிருந்தார். இந்த உலக சிற்றின்பங்கள் யாவையும் வேண்டாம், நோ என்று சென்று கொண்டிருந்தாராம் அவர். இவனது பிறப்பிற்கு முன்பு சபிக்கப்பட்ட பூமி, அந்த பூமியில் முற்செடிகளையும் புதர்களையும் பிறப்பித்திருந்தது. பூமி தன் பலனை தரவே இல்லை. கடைசியாக தன் மகளின் மூலமாவது பூமி தன் பலனை தரட்டும் என்று நோவா என்று பெயரிட்டனர். இப்படி சரித்திர ஆய்வாளர்கள் எழுதிய ஒரு பகுதி தான் இது. நோவா உண்டாக்கிய பேழைக்குள் பிரவேசிக்காத அனைவருமே பாவிகள் என்றும், நோவாவின் பேழைக்குள் பிரவேசித்த நோவாவின் குடும்பம் இங்கு ஒரு பரிசுத்த குடும்பமாக வர்ணிக்கப்படுகிறது. நோவாவின் நாட்களில் நடந்தது போல என்பது ஜனங்கள் குடித்தும் வெறித்தும் களியாட்டுகளில் நிறைந்தும் இவ்வுலகை அனுபவித்து கொண்டிருந்தார்கள். எச்சரிப்பு விடுத்தும் நோவா பேழையை கட்டிய பிறகே மாபெரும் அழிவு ஏற்பட்டது போல இன்றும் அநேக எச்சரிப்புகள் தேவன் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். கிறிஸ்துவின் வருகைக்கு முன் நடைபெறும் எச்சரிப்புகள் தான் இவை. ஆமேன். God bless you.